இல்ல சத்தமா நீங்க ஒரு 10 நாளைக்குல 5 கோடி பேருக்கு இந்த எஸ்ஐஆர் இந்த படிவத்தை கொடுத்துட முடியும்னா நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்றோம்ல, அதுல என்ன 10 நாள் எடுக்க முடியறவங்களால அதையும் எடுக்க முடியாது. நீங்க அதுல இருக்கிற குளறுபடியை நீங்க பாக்குறீங்க. இதை கொடுத்து ஒரு இது கொடுத்து அதை பதிவு பண்ணி நீங்க கொடுத்தா பிப்ரவரி 7ஆம் தேதி இறுதி பட்டியலை அறிவிப்பேங்கிறீங்க. ஒருவேளை எங்க வாக்குகள்லாம் விடுபட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கிறீங்க. அந்த பிப்ரவரி 10-15க்குள்ளேயே நீங்க தேர்தலை அறிவிச்சிருவீங்க. தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு மறுபடியும் என் வாக்கு விடுபட்டு போச்சு, இதை பதிவு பண்ணி நாம் திருப்பி வந்து என் வாக்கை புதுப்பிக்க கால அவகாசம் இருக்குமான்னு நீங்க வச்சுக்கோங்க. இருக்குமா? இவ்வளவு அவசரமா இந்த வாக்கு சரி, இது சீர்திருத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு, சரி பார்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஒரு நிலத்துல வேளாண் பயிர் விளைய வச்சிருக்கோம், களை இருக்கு, களையை மட்டும்தானே எடுக்கணும். மொத்த பயிரையும் அழிச்சிட்டு மறுபடியும் பயிரிடுவோம் வாங்கன்னு கூப்பிட்டா இது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம்னு நீங்க வச்சுக்கணும். எப்படிப்பட்ட செயல்? களையை மட்டும் தானே எடுக்கணும். அப்ப எங்கெங்க தவறா வாக்கு ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருந்தாரோ அதை நீக்கு. இறந்தவருடைய வாக்கு அந்த பேர் நீக்கப்படாம வாக்கு பட்டியல இருக்கா, அதை நீக்கு. அதான வேலை. அதை விட்டு மொத்தமா அழிச்சு மறுபடியும் பதிவு செய்யணும், அதுக்கான கால அவகாசம் இருக்கா? அப்ப நீ படிவம் கொடுத்து என்ன போகுது?